சொத்தை வராம இருக்கிறதுக்கு நல்ல கால்சியம் டேப்லெட்டா எழுதி கொடுங்க டாக்டர். இது பேரண்ட்ஸ் என்கிட்ட அடிக்கடி சொல்ற ஸ்டேட்மெண்ட் இது. நான் டாக்டர் நரேன், யுவர் ஃபேமிலி டென்டிஸ்ட் ஃப்ரம் சென்னை. 6ல இருந்து 12 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களோட பற்களோட வளர்ச்சிக்கு கால்சியம் 100% அவசியம். ஆனா அது எங்கிருந்து அந்த கால்சியம் கிடைக்குதுன்றதுதான் விஷயமே இருக்கு. டேப்லெட்ஸ் அண்ட் கம்மிஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய கால்சியத்தை விட நேச்சுரல் ஃபுட் சோர்சஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய கால்சியம் தான் நம்ம உடம்பு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பால், தயிர், சீஸு, பன்னீர், கீரைங்க, அப்புறம் எள்ளுருண்டை, இப்ப எள்ளு பர்ஃபியா கூட இப்ப கிடைக்குது. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய கால்சியத்தை உடம்பு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். முக்கியமா குழந்தைங்களை வெயில்ல விளையாட விடுங்க. வெயில்ல விளையாடினா விட்டமின் டி நல்லா கிடைக்கும். விட்டமின் டி உடம்புக்கு நல்லா போய் சேர்ந்தாலே கால்சியம் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். ஒரு பேலன்ஸ்டு டயட் சாப்பிடக்கூடிய குழந்தைங்களுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் அவசியமே இல்லை. ஆனா குழந்தைங்களோட பாடி ஹெல்த்துக்காக ஒருவேளை பெடியாட்ரிஷியன் அவங்களுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸோ இல்ல கம்மிஸோ பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தா அப்ப கண்டிப்பா சாப்பிடணும். இந்த சத்து மாத்திரை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அதாவது ஒரு 50 வயசுக்கு மேல இவ்வளவு உணவுகளை நம்மளால எடுத்துக்க முடியாது, அது ஜீரணமாகாது, அப்போ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்துடும், அப்ப சத்து மாத்திரை சாப்பிடலாம். சின்ன வயசுலயே சத்து மாத்திரை கொடுத்து குழந்தைங்களை பழக்காதீங்க. ஸ்ட்ராங் டீத்துக்கு ஷார்ட்கட்டா கால்சியம் டேப்லெட்டை யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு நேச்சுரலான பேலன்ஸ்டு ஃபுட் டயட் தான் எப்பயுமே சிறந்தது.